பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ராகத்தலனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி ஒரு சங்கீதத்தை சொல்கிறோம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். ஆண்டவரே, உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய குடும்பத்தாரை உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. எஸ்தரோட வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாரானால் ஆபிரகாமின் வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 17 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு நபரோட வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி அந்த முழு குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் 9 பேரை கர்த்தர் ரட்சிப்பாரானால் அந்த குடும்பத்தில் 13 பேர் ஒரு மனுஷன் நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தில் இருக்கிற 12 பேரை கர்த்தர் ரட்சித்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வேண்டுதல்கள். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அந்த குடும்பத்தார் வேண்டுதல் மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பத்தை தகப்பன் வழியை சேர்ந்தவர்களுடைய ரட்சிப்பை கர்த்தர் கூட அவர்களுடைய ரட்சிப்புக்காக கூட குடும்பத்தார் இனஜன பந்துக்களோட ரட்சிப்புகள் யாரெல்லாம் பேர் எழுதி வச்சு அந்த தெய்வ மனுஷன் ஜெபிச்சாரோ அந்த குடும்பத்தாரை, பெரியப்பா குடும்பத்தார், சித்தி குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார். நீங்கள் குடும்பத்தாருக்கால் பண்ணுகிற வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். இந்த பிள்ளைகளோட படிப்புக்காக பண்ணுகிற வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். கடன் பிரச்சனை மாறும்படி பண்ணுகிற வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். கணவரோட ரட்சிப்புக்காய் பண்ணுகிற வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். வேலைகளுக்காக பண்ணுகிற வேண்டுதலில் கர்த்தர் கேட்பாராக. வேதம் சொல்லுது, உன்மது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ பூமியில் வேண்டுதலை நிறைவேற்றுகிற உன்னதமான தேவன் ஒருவர் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்டு 13-17 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பத்தார் இனஜன பந்துக்களுடைய பேரை டைரியில் எழுதி வச்சு ஜெபிக்கும்போது நாட்கள் செல்லலாம். அன்பு தேவஜனமே, இன்னைக்கு குடும்பத்தார் மட்டும் 12 பேர் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவ சபையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு அது மட்டும் இல்லை, அந்த சந்தோஷத்தை மட்டும் இல்லை, அந்த வேண்டுதலை மட்டும் கர்த்தர் நிறைவேற்றலை. இன்னும் தாய் வழி தகப்பன் வழி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்து அவர்களெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்கிறாங்க. தேவ சபையில் தேவனுக்கு முன்பாக அவர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க. அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் எதற்காக வேண்டுதல் செய்தாலும் சரிங்க, ஆனால் வேண்டுதலை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயம் நம்புங்க. கர்த்தர் நம்மளுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். சங்கீதக்காரர் தாவீதோட வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவாரானால் தேவதாசனாக இருக்கிற பாஸ்டருடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி இன்றைக்கு குடும்பத்தார் 12 பேர் ரட்சிக்கப்படுவார்களானால் இன்றைக்கும் தேவ ஜனமே, நீங்கள் டைரியில் எழுதி வச்சு ஜெபிச்சாலும் சரிங்க, இல்லை விடாப்படியாக நீங்கள் உபவாசம் இருந்து ஒரு காரியத்தை தீர்மானம் எடுத்து நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா சொல்லு, கர்த்தர் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார். அன்பு தேவ ஜனமே, தைரியம் கொள்ளுங்க. வேண்டுதலை கேட்குற தேவன் ஒருவர் பூமியில் உண்டு. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவன் ஒருவர் பூமியில் உண்டு. அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்தியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல அப்பா, நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பினால் நாங்கள் மகிழ்ந்து தேவனுக்கு, உன்னதமான தேவனுக்கு நாங்கள் மகிமை கனங்களை செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் அந்த தேவதாசருடைய வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி இன்றைக்கு குடும்பங்களும் தாய் வழி தகப்பன் வழி குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய உன்னதமான பணிவிட ஊழியம் செய்கிறாங்களப்பா. அப்பா, இன்றைக்கும் அப்படியே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் அப்பா. என்னென்ன காரியங்கள் எழுதி வச்சு ஜெபிக்கிறாங்க எல்லா காரியங்களிலும் கர்த்தர் முடி பிள்ளைகளோட வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அடியாளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வேண்டுதலும் சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் நீர் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் என்று பதில் கொடுக்கிற உன்னதமான தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினால, உங்கள் உபவாசத்தினால, உங்கள் அன்பு காணிக்கனால் தேவனுடைய அன்பு ஊழியத்தை உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தார் இனஜன பந்துக்கள் உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.